ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வீரேந்திரான்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவரோட மந்திரி பேரு சோமு. சோமு ரொம்ப புத்திசாலி. ராஜ்யத்துக்கு வர எல்லா பிரச்சனையும் சுலபமா தீர்த்து வச்சிடுவாரு. அதனாலயே மகாராஜாவுக்கு அவரோட மந்திரினா ரொம்ப பிடிக்கும். மகாராஜா கிட்ட ஒரு பெரிய மாம்பழ தோட்டம் இருந்துச்சு. அங்க வளர்ற மாம்பழங்கள் நாடு முழுக்க ரொம்ப பிரபலம். ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்துல அந்த தோட்டத்துல இருந்த சிறந்த மாம்பழங்களை தேர்ந்தெடுத்து ஒரு கூடையில வச்சு தனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரி சோமுக்கு பரிசா கொடுப்பாரு. அதே ராஜ்யத்துல கமலக்கண்ணன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் அதே ராஜ்யத்துலதான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மகாராஜா சோமு மேல காட்டுற பாசத்தை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாரு. ஒவ்வொரு வருஷமும் அந்த மாம்பழ பரிசை சோமு வாங்குறத பார்த்து கமலக்கண்ணனுக்கு ரொம்ப கோபம் வரும். ஒரு நாள் வழக்கம் போல இந்த வருஷத்துக்கான சிறந்த மாம்பழங்களை ஒரு அழகான கூடையில போட்டு சோமுக்கு கொடுக்க தயாரா வச்சிருந்தாங்க. இத பார்த்த கமலுக்கு இந்த முறை எப்படியாவது சோமுவோட பேரை கெடுக்கணும்னு ஒரு மோசமான எண்ணம் வருது. என்னதான் நான் இவ்வளவு வருஷமா அரண்மனைக்கு உழைச்சாலுமே மகாராஜாவுக்கு இந்த சோமு தான் முக்கியம். ஒவ்வொரு முறையும் பாராட்டும் மரியாதையும் பரிசு எல்லாமே அவருக்கு தான். இந்த முறை எப்படியாவது அவர் பேரை கெடுத்தே ஆகணும். அன்னைக்கு அரசபை ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. எல்லாரும் சபையில உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா கமல் மட்டும் யாருக்கும் தெரியாம மெதுவா அந்த மாம்பழ கூட வச்சிருந்த அறைக்கு போறாரு. அங்க இருந்த கூடைய பார்த்த உடனே அவன் முகத்துல ஒரு மோசமான சிரிப்பு வருது. இதுதான் சரியான வாய்ப்பு. நான் இந்த மாம்பழங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு வச்சிடுறேன். இத பாக்குற எல்லாரும் இத சோமுதான் செஞ்சிருப்பான்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த கூட சோமுக்காக தான் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, மகாராஜாவுக்கு சோமு மேல கோவம் வரும். இப்படி யோசிச்சுக்கிட்டே கமல் அந்த கூடைய திறந்து அதுல இருந்த ஒவ்வொரு மாம்பழத்தையும் எடுத்து கடிக்க ஆரம்பிக்கிறான். எல்லா மாம்பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சிட்டு திருப்பி அந்த கூடையிலே வச்சிடறான். அதுக்கு அப்புறமா அந்த கூடை மேல இருந்த துணிய நல்லா மூடி வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அரசபைக்கு போறான். ஆனா அவன் மனசுக்குள்ள மட்டும் இன்னைக்கு சோமுக்கு பெரிய அவமானம் காத்திருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே போறான். கொஞ்ச நேரத்துல அரசபை ஆரம்பமாகுது. மகாராஜா சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த வருஷத்துக்கான சிறந்த மாம்பழங்கள் இருந்த கூடையை எடுத்துட்டு வர சொல்றாரு. சோமு, வழக்கம் போல இந்த வருஷமும் நம்ம தோட்டத்துல விளைந்த சிறந்த மாம்பழங்களை உனக்கு பரிசா கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. உங்களோட அன்பும் நம்பிக்கையும் தான் எனக்கு மிகப்பெரிய பரிசு. அரசபையில இத கேட்ட எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் கமல் கூட சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா சோமு திட்டு வாங்குறத நினைச்சுதான் சந்தோஷமா இருந்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. மகாராஜாவே சோமு மேல கோவப்பட போறாரு. அதுக்கப்புறம் சோமு அந்த மாம்பழ கூட மேல இருந்த துணிய மெதுவா கலக்குறான். இதென்ன, எல்லா மாம்பழமும் கடிக்கப்பட்டிருக்கு. இதை யார் செஞ்சது? மகாராஜாவோட முகம் கோவத்துல செவந்து போச்சு. மகாராஜா, இது ரொம்ப பெரிய தப்பு. இந்த கூடை நீங்க சோமுக்கு தான் கொடுக்க வச்சிருந்தீங்க. அப்போ இதுல இருந்து மாம்பழத்தை கடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க உடனே அவங்கள கண்டுபிடிச்சு தண்டனை கொடுங்க மகாராஜா. கமல் இவ்வளவு ஆர்வமா பேசுறதையும் சோமு மேல அந்த சந்தேகத்தை திருப்ப முயற்சி பண்றதையும் பார்த்த சோமுவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அப்போதான் கமலோட மீசையில இருந்து அந்த மாம்பழ ரசத்தை சோமு கவனிக்கிறாரு. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இதெல்லாம் இவனோட வேலைதான். சரி, உண்மையை இவன் வாயாலேயே வரவேற்போம். மகாராஜா, நீங்க இதுக்காக கோவப்பட வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா இந்த மாம்பழங்களை கடிச்சவங்க திருடன் இல்ல, நம்ம உயிரை காப்பாத்த வந்த தைரியசாலி. என்ன சொல்ற சோமு? மாம்பழங்களை கடிச்சது நம்ம உயிரை காப்பாத்தவா? அது எப்படி? சோமு சொன்னதை கேட்ட சபையில இருந்த எல்லாரும் குழப்பமா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கமலுக்கும் ஒன்னும் புரியல.
மகாராஜா, இந்த வருஷம் நம்ம மாம்பழ தோட்டத்துல ஒரு பயங்கரமான விஷப்பூச்சி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த பூச்சி எந்த மாம்பழத்துல இருக்குன்னு வெளியில இருந்து பார்த்தா தெரியாது. அதனாலதான் யாரோ ஒவ்வொரு மாம்பழத்தையும் கடிச்சு பரிசோதிச்சிருக்காங்க போல. என்னது, ஆபத்தான பூச்சியா? ஆமா. என்னது? அப்போ இந்த மாம்பழங்களை கடிச்சது ஒரு தப்பு இல்லைன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா இல்ல மகாராஜா. எனக்கு தெரிஞ்சு இத செஞ்சவங்க தன்னோட உயிரையே பணைய வச்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்த முயற்சி பண்ணிருக்காங்க. இத கேட்டு மகாராஜாவோட கோவம் கொஞ்சம் குறையுது. ஆனா கமல் மட்டும் பயத்தோட சோமுவைய பாத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல மகாராஜா, அந்த பூச்சி இருக்க மாம்பழத்தை யாராவது கடிச்சா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான அறிகுறிகள் சோமு? முதல்ல வயிறு கலங்க ஆரம்பிக்குமா. அதுக்கு அப்புறமா உடனே மருந்து குடிக்கலன்னா தலைமுடியெல்லாம் ஒன்னொன்னா உதிர ஆரம்பிக்குமா. இத கேட்டு கமலுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தன்னோட தலையில முடிய தொட்டு தொட்டு பாத்துக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் தானே அந்த மாம்பழத்தை கடிச்ச. ஒருவேளை எனக்கும் இந்த விஷம் பரவிடுச்சா? ஆனா மகாராஜா, பயப்பட எதுவும் தேவையில்லை. சரியான நேரத்துக்குள்ள ஒரு பெரிய சொம்பு நிறைய வேப்பல சார குடிச்சா அந்த விஷம் உடனே போயிடுமா. அப்படியா? அப்போ அந்த தைரியசாலி யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணுமே சோமு. நான் அவரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். கண்டிப்பா மகாராஜா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் இப்போ இந்த அரசபையில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இத கேட்டு கமலோட இதயம் வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. யாரு அந்த மாம்பழங்களை கடிச்சாங்களோ அவருக்கு இப்போவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்ச நேரத்துல முடியும் கொட்ட ஆரம்பிச்சிரும். அதனால அவங்க தானாவே முன்னாடி வந்து வேப்பல சாறு கேட்டா நல்லது. சோமு இப்படி சொன்னதும் கமலால அதுக்கு மேல அமைதியா இருக்க முடியல. பயத்துல உடனே எழுந்து வரான். மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. நான் தான் இந்த மாம்பழங்களை கடிச்ச. சோமு மேல இருக்கிற பொறாமையில இப்படி பண்ணிட்டேன். நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மகாராஜா. தயவு செஞ்சு எனக்கு அந்த வேப்பில சாரை மட்டும் கொடுங்க மகாராஜா. முடியில்லாம என்னோட முகத்தை என்னாலேயே பார்க்க முடியாது. கமல் சொன்னதை கேட்ட சபையில இருக்க எல்லாருமே அதிர்ச்சியில முழுகிடுறாங்க. என்னது? அப்போ இந்த வேலையை நீதான் செஞ்சியா கமலக்கண்ணன்? ஆமா மகாராஜா, சோமு மேல இருந்த பொறாமை தான் என்னை இப்படி பண்ண வச்சிடுச்சு. தயவு செஞ்சு முதல்ல அந்த வேப்பல சார கொடுங்க மகாராஜா. கமல் பயத்துல நடுங்கிக்கிட்டே பேசுறத பார்த்து சோமுவுக்கு சிரிப்பு வருது. சோமு, இந்த விஷப்பூச்சி கதையெல்லாம் உண்மைதானா இல்ல உங்க லீலைகள்ல இதுவும் ஒண்ணா? ஆமா மகாராஜா, நீங்க நினைக்கிறது சரிதான். அப்படி எந்த விஷப்பூச்சியும் இல்ல. கமலக்கண்ணனோட வாயாலேயே உண்மைய வர வைக்கதா நான் இப்படி சொன்னேன். இத கேட்ட கமல் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறான். பயந்து போய் தானே மாட்டிக்கிட்டதா புரிஞ்சுக்கிறான். என்ன கமலக்கண்ணன், சோமுவுக்கு தோண்ட நினைச்ச குழியில நீங்களே விழுந்துட்டீங்க போல இருக்கே. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. பொறாமையில தான் இப்படி ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மகாராஜா. கமல் தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறதால மகாராஜாவுக்கு கொஞ்சம் இரக்கம் வருது. சரி கமல், நீ செஞ்சது பெரிய தப்பு தான். ஆனா அதை நீயே ஒத்துக்கிட்டதால நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா தண்டனை இல்லாமலாம் விட முடியாது. இனிமே ஒவ்வொரு கோடை காலத்திலயும் சோமு வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாருக்குமே நீயே மாம்பழங்களை கழுவி தோலை உரிச்சு சாப்பிட கொடுக்கணும். அப்போதான் பொறாமையின் விளைவுகள் என்னன்னு உனக்கு நல்லா புரியும். இத கேட்ட சபையில இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமல் வேற வழி இல்லாம தலை குனிஞ்சி தண்டனைய ஏத்துக்கிறான். அந்த நாள் கமலுக்கு ஒரு முக்கியமான பாடம் கிடைச்சது. பொறாமை மனுஷனோட நிம்மதியையும் மரியாதையையும் கெடுத்துடும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம பொறாமையில அடுத்தவங்களுக்கு குழிய தோண்ட நினைச்சா அதுல நம்மளே தான் விழுவோம்.
சரி, கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.